ஹலோ வணக்கம். நான் ஒரு நல்ல கதை சொல்ல போகிறேன். லாஸ்ட் வரைக்கும் இந்த கதையை கேளுங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த மாதிரி கதைகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் நல்லா தான் சொல்கிறேன். இந்த கதையில் ரியலாக நடந்தது தான். கொரோனா டயத்தில் நடந்ததுனால அப்படியே சொல்கிறது கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3 பேர் நாங்கள் இருந்தோம். 3 பேர் ஒருத்தவர் நேம் செல்வகுமார், 2வது நேம் பொன் மணிகண்டன், 3வது பேர் பிருத்திவி. இந்த 3 பேர் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு, காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்துருக்காங்க. போயிட்டு சென்னையில் தான் 2 பேர் வேலை செஞ்சாங்க. ஒருத்தர் கொடைக்கானலில் வேலை செஞ்சவர் பிருத்திவி. லாக்டவுன் சமயத்தில் இவங்க ஊருக்கு வர்ற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. இந்த 3 பேருமே லாக்டவுன் சமயத்தில் ஊருக்கு வந்திருந்தாங்க. லாக்டவுன் என்ன ஒரு மாதத்தில், ஒரு 10 நாள் 15 நாளில் ஓப்பன் ஆயிரும், மேக்ஸிமம் 1 மாதம்தான் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்திருந்தாங்க ஊருக்குள்ளே. நாட்கள் போக 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 அவங்களுக்கு என்னடா பண்ணலான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விளையாட்டு குணங்கள் இருக்கனால அப்படியே போயிட்டு கேணியில் போய் குளிக்கிறது, பம்பரம் விளாட்றது, கோழி குண்டு விளாட்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக போய்கிட்டே இருந்துச்சு. இடையில பசங்களோட கூட்டாஞ்சோறு மாதிரி பிரியாணி ஆக்குறது, ஒரு கோழி பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு கம்மாக்கரையில் ஓரத்தில் சாப்பிட்றது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் போய்கிட்டே இருந்துச்சு. நாட்கள் செல்ல செல்ல அவங்க 3 பேர்த்துக்கும் ஒரு மணியோட பற்றாக்குறை வந்துருச்சு. பணத்துக்கு என்ன செய்யலான்னு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலான்னு பார்த்தா, அந்த 3 பேருமே மாட்டு உரத்தை ஏற்றுறதுக்கு அப்போ அது மட்டும்தான் அலவுடு. மற்ற எல்லாமே ஊரடங்குனால எல்லாமே அலோடு இல்லை. அதுவும் காய்கறி வண்டினால் ரிட்டன் போகும்போது அந்த லோடு ஏற்றுறதுக்காண்டி அதுவும் வண்டி டிரைவர்ஸு போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிருக்காங்க. இதனால் அவங்க சொந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் போயிட்டு லோடு ஏற்றிக்கிட்டு கோழி எருவு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் பொன்மணியன்றவர் சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு ஒர்க் பண்ணிக்கிருக்காரு. அவர் மேனேஜரில் ஒரு கால் வருது. மணி லாக்டவுன் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நீ இங்கே மேலே ஆஃபீஸ்க்கு வரணும், வேலைகள் அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு ஃப்ளைட்டாக இப்போ பர்மிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நீ வரணுன்றதுனால பொன்மணி என்ன போகிறதுக்கு எப்படி ஐடியா பண்ணிக்கிட்டே இருந்தார், எப்படி போகணுன்னு. அப்போது ஒரு ஐடியா கிடச்சி. என்னென்னா, அந்த பார்சல் சர்வீஸ் வண்டி ஒன்று கிடந்துச்சு. என்னென்னா, சென்னைக்கு ட்ரிப்பு, அந்த பால் அத்தியாவசியம் பால் பொருள் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கரை போட்டு அந்த வண்டியில் ஏற்றி விட்றாங்க மணியை. அவர் நல்லபடியாக போய் சேஃபாக சேர்ந்துட்டார் சென்னைக்கு. சேர்ந்துட்டு இப்போ அதுக்கடுத்து செல்வகுமார் பிருத்திவியும் இங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இடையில அந்த சுச்சுவேஷனில்